வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல மஷ்ரூம் ஹக்கா நூடுல்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். நூடுல்ஸ்னாலே பொதுவாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நார்மலா பண்ற நூடுல்ஸ் கூட மஷ்ரூம் அதுக்கப்புறம் ஒரு சாஸ் ரெடி பண்ணி நம்ம சேர்த்து பண்ற இந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும், பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரீ ப்ரெப்பா பாத்தீங்கன்னா தேவையான வெஜ்ஜீஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த நூடுல்ஸ் பாயில் பண்றதுக்கு பெரிய பாத்திரத்துல தாராளமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நூடுல்ஸ் ஒட்டாம வேகும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் கேக் அதுல போட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட போறோம். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு நூடுல் எடுத்து அமுத்தி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெந்திருத்தா இல்லையான்னு. நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு நூடுல்ஸை மறுபடியும் கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு நீங்க 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து டாஸ் பண்ணி வச்சீங்கன்னா ஒட்டாம உதிரி உதிரியா இருக்கும். ஃபர்தரா அதோட குக்கிங்கை ஸ்டாப் பண்றதுக்காக தான் நம்ம கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்றோம். அடுத்ததான் நூடுல்ஸ்க்காக நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மிக்சர் தான். பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் பொடி கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சோயா சாஸ் சேர்க்க போறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். அப்புறமா கடைசியா குக் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போறேன். இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் இல்லைன்னா நார்மல் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கருப்பெல்லு சேர்த்துட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சக்கரை கரைஞ்சாதான் நம்ம இந்த சாஸ் மிக்சரை நூடுல்ஸை சேர்க்க முடியும். இந்த சாஸ் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும். சாஸ் ரெடி ஆனதும் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில 2ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பூண்டை நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துருங்க. பூண்டு நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம எண்ணெயில வறுத்துக்கலாம். ரோஸ்டட் பூண்டு பாத்தீங்கன்னா டிஷ்ஷோட ஃபிளேவரே எலிவேட் பண்ணும். பூண்டு நல்லா பொன்னிறமா மாறி வெறுபட்டதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாட்டே ஆகி குக் ஆகணும், கோல்டனா மாறணும்னு அவசியம் இல்லைங்க. டிஷ்ஷை குயிக்கா பண்றதுக்கு ஒரு பக்கம் நூடுல்ஸ் கொதிக்க விட்டுருங்க. நூடுல்ஸ் கொதிக்கிறதுக்குள்ளேயும் நீங்க வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா கொத்தமல்லியோட தண்டு இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவுமே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஏஷியன் ஃபிளேவர் கொடுக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வெங்காயத்து மேலே தூவி விட்டுருங்க. சாஸ்லயுமே உப்பு இருக்கும், ஸோ உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்ணும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டா நீங்க அப்புறம் நூடுல்ஸ் சேர்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 200 கிராம் மஷ்ரூமை கொஞ்சம் பெருசு பெருசாவே நம்ம சாப் பண்ணிட்டு இதுல சேர்த்துடலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃபிளேம்ல குக் பண்ணணும், இல்லைன்னா மஷ்ரூம்ல நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிடும். மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி நீங்க வதக்கிட்டே இருங்க. மஷ்ரூமை நல்லா அரிசி மாவை போட்டு கிளீன் பண்ணிட்டு உப்பு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கேப்சிகமையுமே நான் நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். ஸோ வெஜ்ஜீஸ் பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மஷ்ரூம், கேரட், கேப்சிகம் சேர்த்துருக்கேன். டிஷ்ஷை இன்னும் ரிச் ஆக்கிறதுக்காக நான் ஆஸ்பராகஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ்பராகஸை நல்லா கட் பண்ணிட்டு ஒரு 5ல 6 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில போட்டு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. ஆஸ்பராகஸ்க்கு பதிலாக நீங்க ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாஸ் மிக்சரை இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மஷ்ரூம் குக் ஆயிட்டு செக் பண்ணுங்க. மஷ்ரூம் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம நூடுல்ஸ் சேர்க்கணும். மஷ்ரூம் வாட்டர் கூட நம்ம சேர்த்துருக்க சாஸ் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அப்படியே லிக்விடா தான் இருக்கும். பட் நம்ம நூடுல்ஸ் போட்டு குக் பண்ணும் போது நூடுல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லிக்விட் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா பண்றோம்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் போட்டு மிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. பட் நிறைய பண்ணும்போது நம்மளுக்கு மிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால 2 பக்கம் 2 கரண்டியை வச்சுட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாஸ் பண்ணும்போது ஃப்ளேம் லோல இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரோஸ்டட் ஃபிளேவர் பிடிக்கும்னா. நூடுல்ஸோட எல்லா பக்கமும் நம்ம பண்ணியிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி லார்ஜர் குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க வெஜ்ஜீஸ் குக் பண்ணதுக்கு அப்புறமா கடாயில கொஞ்சம் வெஜ்ஜீஸ் கொஞ்சமா நூடுல்ஸ் போட்டு கூட டாஸ் பண்ணி சிங்கிள் சர்வா பண்ணலாம். இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலா சாஸ் ஃபிளேவரை எலிவேட் பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு காரத்துக்கு கொஞ்சமா மிளகு பொடி அப்படியே கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சூடா சர்வ் பண்ணுங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும்.
அவ்வளவுதாங்க, நம்மளோட சூடான சுவையான ஸ்பைசி டேங்கி ஸ்வீட் காளான் நூடுல்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.